வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேக வராதே வினை. என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் எளிதில் கிடைத்துவிட்டால் அதற்கான பலன் தெரியாது. ஆனால் பல போராட்டங்களுக்கு பின்னர் கிடைத்தால் அதன் மதிப்பு வெகுவாக இருக்கும். நீ போராடி கொண்டிருக்கும் காரியத்தில் விரைவில் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வை. நீ வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை காண்பாய். உன்னோடு இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். என்னை நம்பு என் தங்கமே. உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலிலிருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடு. அவற்றை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். உனக்கான கதவுகள் திறக்கும். நீ அதனை பிடித்து கொண்டு முன்னேறி வர வேண்டும். உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன். உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ அதற்கு நன்றி கூற என்னிடம் வரும் காலமே உன் வருங்காலம். என் தங்கமே, வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயர்த்தவே வருகின்றது. என்ன நடந்தாலும் முன்னேறி செல்வதற்கு உனக்கென்று சில வழிகள் தென்படும். ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படும். ஒருபோதும் நீ பின்தங்கிவிடக்கூடாது. மனம் அவ்வப்போது சோர்வடையும். நீ ஞானத்தோடு கடந்து கொண்டு இருக்க வேண்டும். சில கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்ந்திருக்கும். அதை கண்டு மலைக்காமல் உன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய். ஒவ்வொன்றாக முடியும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில ஏற்ற இறக்கங்கள் தென்படும். ஆனால் அது முடிவு கிடையாது. மனசோர்வின்றி இந்த சிங்காரவேலனின் அருளால் உன் கடமைகளை செய். உற்சாகம் வந்து சேர்ந்து கொள்ளும். என் தங்கமே, உன்னை சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கைக்குள் என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது. என் தங்கமே, எல்லாம் சரியாக செல்லும் போது நிதானத்தோடு இருக்க வேண்டும். என்னதான் மற்றவரின் மகிழ்ச்சிக்காக நீ போராடினாலும் உன் நிதானம் தவறும் போது அனைத்தும் உனக்கெதிராக திரும்பும். எனவே தேவையற்ற விவாதங்களை சிலர் உன்னிடம் ஆரம்பித்தாலும் அமைதியாக அதனை தவிர்த்து விடுவது உன் மன அமைதிக்கு நல்லது. எல்லாம் சரியாக வருகிறது. முன்பை விட சிறப்பான ஒரு காலத்தில் நீ இருக்கின்றாய். எங்கே எப்படி இந்த மாதிரி நடக்க வேண்டும் என அனைத்தும் உனக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. உன் கடமையை செய்யும் உனக்கு ஆரோக்கியம், செல்வம் என அனைத்தும் தந்து கொண்டு இருப்பேன். இந்த சிங்காரவேலன் அருளால் உன் வாழ்வில் வரும் சிறப்பான தருணங்களை வரவேற்க தயாராக இரு. என் தங்கமே, உன் பிரார்த்தனை வழியே உன் மனதில் இருந்த தூய்மையற்ற எண்ணங்களை அழித்து விட்டேன். உன் மனதில் இருந்த வெறுப்பு, கோபம், இயலாமை எண்ணங்கள் இப்போது குறைந்திருக்கும். இப்போது உன்னால் சரியாக சிந்திக்க முடியும். இப்போது உன் எதிர்கால திட்டங்களை பற்றி முடிவெடுக்க முடியும். இப்போது எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். சில நேரங்களில் பண வரவில் தாமதம் இருக்கும். பணம் வந்து சேரும் என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியம். சில எதிர்மறையாக என்னென்னவோ சிந்திப்பதை பார்க்கின்றோம். நீங்கள் வாழ்வில் எவ்வளவோ விஷயங்களை தாமதமாக செய்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று தாமதமானால் எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகின்றன. அவற்றில் கவனமாக இருங்கள். சிங்காரவேலன் என் தேவைகளை பார்த்து கொள்கின்றார் என்று மனதார நம்பு. உன் நம்பிக்கை உன்னை காக்கும். என் தங்கமே, போனது போகட்டும். அதை பற்றி கவலைப்படாதே. அதை விட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. சந்தோஷமாக இரு. என் தங்கமே, சில நேரம் காத்திருப்பு நீண்டதாக இருக்கலாம். ஏனென்றால் கிடைக்கப் போகும் ஆசிர்வாதம் மிக பெரியதாக இருக்கும். இன்று இரவு திருச்செந்தூர் முருகன் அருளுடன் திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் பொழுது விடிந்தவுடன் உன் சோகம் எல்லாம் சுகமாய் மாறும். நல்லதே நடக்கும். என் தங்கமே, நீ நடந்ததை நினைத்து கொண்டிருக்காமல் உன்னை அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாது. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே என நினை. உன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற எண்ணத்தை முதலில் விடு. விமர்சனங்கள் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை. வாழ்வில் மென்மேலும் வளர விமர்சனங்களை உரமாக்கிக்கொள். என்னையே விமர்சிக்கும் உலகம் உன்னை மட்டும் விமர்சிக்காதா என்ன? என் தங்கமே, நீ எப்போதோ
செய்த கர்ம வினையை நீ இப்பொழுது அனுபவிக்கின்றாய். அதை விரைவில் தீர்க்கப் போகின்றாய். ஆனால் செய்யாத தவறுக்கு உனக்கு யாராவது சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும். அது போன்ற நிகழ்வுகள் நடந்ததா? நீ கலங்காதே. உனக்கு உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் என் தங்கமே. உன்னை எதுவும் பாதிக்காது. நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள். துஷ்டர்களிடம் வாதாடாதே. எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே என் தங்கமே. கவலைப்படாதே. நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனமுருகி வேண்டினாயோ அதைவிட இரு மடங்கு வேகத்தில் உன் பிரச்சனைகள் தீரும். உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும். பொருளாதார முன்னேற்றம் வரும். ஒவ்வொரு தீர்வையும் உன் மனதின் வழியே நான் தருகின்றேன். அந்த மனதின் நேர்மறை குரலை மட்டும் கேட்டு செயல்படுத்து. நல்லதே நடக்கும் என் தங்கமே. உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய்? உன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன். நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம். உன் வாழ்வில் இப்பொழுது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். இது மற்றவர்களுக்கு புரியப் போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் என் தங்கமே. உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நொடி பொழுது கூட நான் பிரிய மாட்டேன். உன்னை கவசம் போல் காப்பேன் என் தங்கமே. உன் கர்ம வினையால் உனக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து உன்னை அவ்வப்போது நான் காத்து நிற்கின்றேன். அந்த துன்பங்கள் தான் உன் வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். ஒருபோதும் நான் துன்பத்தை தருகின்றேன் என்று நீ நினைக்காதே. துன்பங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு உண்மையாகவே தருகின்றேன். என்னை நம்பு. உனக்கு நான் உனது கர்ம வினையால் ஏற்பட்ட துன்பங்களை அனுபவித்து முடித்த பிறகு இன்பத்தை மேலும் கொடுத்து கொண்டு இருப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும் என் தங்கமே. ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மலை போல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பனி போல் உனக்கு விளக்கியுள்ளேன். இப்போது அது நடந்துள்ளது. உன்னால் உணர முடிகின்றதா? எனவே எதையும் நினைத்து பயப்படாதே. எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு. உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும்போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும். உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது. வழிபட வழிபட வளர்ச்சி நிச்சயமாக வரும். நல்லதே நடக்கும் என் தங்கமே. துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நிழலாக செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே. யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத ஆனந்தத்தை எப்போதுதான் உள்ளபடி அனுபவிப்பாய். உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என் தங்கமே. ஒரு சில நேரங்களில் உனது செயல்கள் சரியாக இருந்தும் மற்றவர்கள் தவறாக இருந்து அதை நீ சுட்டி காட்டி கொண்டே இருந்தாய் என்றால் அந்த தவறான செயல் செய்த நபர்கள் அவர்கள் செய்தது நியாயம் என்று வாதம் செய்வார்கள். அதற்கு நீ வாதாட வேண்டாம். தவறான மனிதர்களோடு வாதாடுவதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. புரிந்து நடந்து கொள். அர்த்தமற்ற வார்த்தைகளை பேசுகின்றார்கள் என்று தெரிந்தும் அந்த வார்த்தைகளை அனைத்தையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். மனதை அங்கும் இங்கும் அலைய விடாமல் தீய செயல்கள் உன்னை கவர்ந்து இழுக்க அனுமதிக்காமல் என் நாமத்தை உன் மனதில் அமைதியாக உச்சரித்து கொண்டே இரு. உன் பணிகளை செய். அனைத்தும் நல்லதாக நடக்கும் என் தங்கமே. நீ தனிமரமாய் நிற்கின்றாய் என்று புலம்புகின்றாய். நீ தனிமரமாய் நிற்பதற்கு ஒரு துணிவு வேண்டும். அந்த துணிவை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். தனியாக நடக்க தயாராக இரு. உன்னோடு தொடங்கும் பலர் நீ முடிக்கும் பொழுது உன்னோடு இருக்க மாட்டார்கள். உன்னை உருவாக்குவதற்கு உனக்கு பல வழிகள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை நிராகரித்தவர்களுக்கு முன்பு நீ நிமிர்ந்து நடை போட முடியும். தனிமரம் தோப்பாகாது என்று கூறியவர்களுக்கு நீ தோட்டத்தை உருவாக்கிவிட்டு அவர்கள் முன்பு போய் நில் என் தங்கமே. உனக்கென்று ஒரு இலக்கை உருவாக்குவதற்காகவே அதை செய்து முடிப்பதற்காகவே உன் நிழலாக நான் உன்னோடு இருக்கின்றேன். தைரியமாக நில் என் தங்கமே. உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய். பயமின்றி முன்னேறு. உனக்கு வந்த தடைகள் எல்லாம் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவில் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன். எல்லாம் உன் நலனுக்காகத்தான் நடக்கின்றது என்று
உன் ஜீவனில் திருப்புமுனை ஏற்படும் நாள். இந்த முருகன் அருள் பெருகும் கணம் இது. நடக்காது நடக்கும், நிறைவேறாது நிறைவேறும், தடைப்பட்ட யோகங்கள் திறக்கின்றன. வசீகரமும் செல்வ வளமும் உனக்கு நினைத்ததை விட மிகப்பெரிய வாழ்வை உனக்கு தரப்போகின்றது. இனி துன்பம் இல்லை, வெற்றி மட்டுமே. சிங்கார வேலனுக்கு அரோகரா.